தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தர் இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாதது, உன் காயம் கொடியது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள், அநேகருடைய இருதயங்கள், அந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த காயம் கொடிதாய் இருக்கிறதை பார்க்க முடியும். இப்போது சில பேருடைய கால்களில் அந்த சுகர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த காயம் கொடிதாய் இருக்கும், அங்கங்கே குழி விழுந்திருக்கும். அதில் உள்ள சீல் அல்லது பழுப்பு அதிலிருந்து வெளிவரதை நம்ம பார்க்க முடியும். ஐயோ, இது ஆறுமா, இந்த காயம் ஆற்றப்படுமா என்பதை போல அதில் காணப்படும். தேவப்பிள்ளை, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் இருதயம் அது ரணமாயிருக்கு. உங்களுடைய இருதயம் ரணமாயிருக்கு. உன் பிள்ளையை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, உங்கள் கணவரை குறித்ததான சில கவலைகள் உங்கள் உள்ளத்துக்குள்ள தைத்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, இவர்கள் எப்படி சரியாக்கப்படுவார்கள், இவருடைய வாழ்க்கை எப்படி நலமாக்கப்படும், அங்கே ஒரு சொஸ்தம் உண்டாகுமா, ஒரு அற்புதம் உண்டாகுமா, தேவன் அற்புதத்தை செய்ய முடியுமா என்று ஏங்கி 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 நிற்கிற ஒரு அனுபவங்கள் உங்கள் இருதயத்தில் இருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதனால ஒரு சகோதரி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஆண்டவரை அறியாத பின்னணியத்திலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணாங்க. பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, எனக்காக கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படலை, என்னுடைய தம்பி ரட்சிக்கப்படலை, நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாவும் இப்போதான் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படாததுனால நாங்கள் என்ன செய்கிறோன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அங்கே அதை நினைத்த கவலைகள், மனபாரங்கள் உள்ள வேதனையை கொடுக்குது. கர்த்தரை அறியாதிருக்கிற அந்த சூழ்நிலைகள் ஒரு வலியை கொடுக்கிறது. என் சரீரமும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். என்னால் குணப்பட முடியலை. என் சரீரத்திலையும் அவ்வளவு வேதனைகள். சிறு வயது உள்ளவர்கள், அதே போல எத்தனை பேருடைய வாழ்க்கை தெரியுமா? அன்றைக்கு ஒரு சகோதரர் அவர்கள் அழைத்தார்கள். சொல்லும்போது, அஸ்டர், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவனை நினைச்சு என் உள்ளம் காயத்தோடு கூட இருக்கு. என் மகளை நினைச்சு என் இருதயம் காயத்தோடு கூட இருக்கு. இதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கை காயத்தோடு இருக்கிற அனுபவங்கள் இருக்கா? உன் புண் ஆற்றப்படாமல் இருக்கிறதா? ஐயோ, யார் என்னை ஆற்ற முடியும், யார் என்னை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற நிலைமை. அப்போ அந்த இடத்துல கால்களில் இருக்கிற அந்த புண்களில் ஏதோ ஒரு சொஸ்தம் கிடைத்தால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணும் பொழுது களிப்புண்டாகிறத பார்க்க முடியுமே. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புண்ணாறாதது தான், உன் காயம் கொடியது தான், ஆனால் நானே உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காயத்தை ஒரு மனுஷனால் ஆற்ற முடியாதுங்க, உலகத்தாரால் ஆற்ற முடியாது.
உலகத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளினால் ஆற்றப்பட முடியாது. தேவனாகிய கர்த்தரே உங்கள் காயங்களை அவர் ஆற்றுகிறவர், உங்களை சுகப்படுத்துகிறவர், உங்களுக்கு விடுதலையை தருகிறவர். இன்று உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனபாரம், அந்த கவலையை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். அதை உள்ளத்திலிருந்து எடுத்து விட விரும்புகிறார். அந்த காயங்களை ஆறப்பண்ண, உன்னை சொஸ்தப்படுத்தத்தக்கதான தைலத்தை, ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உன்னை நிரம்ப பண்ணுவார். அதான் வார்த்தை சொல்லுகிறது, கீலேயாத்தின் பிசின் தைலம் அவர், ரண வைத்தியர், அவர் ரணங்களை மாற்றி போடுவார். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திற்குள்ள இருக்கிற காயங்கள், மனவேதனைகள், ஐயோ என்னை இப்படியாய் பேசிவிட்டார்களே, என்னை இப்படியாய் துன்பப்படுத்துகிறார்களே, என் குடும்பம் என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லி ரணத்தினாலும் வேதனையினாலும் கவலையினாலும் துக்கங்களினாலும் நிரம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமாதானம் பெருக ஜெபிக்கிறேன், ஆறுதல் பெருக ஜெபிக்கிறேன், கிருபை பெருக ஜெபிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அந்த புண்களை காயங்களை ஆற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, யாரால் சுஸ்தமாக்க முடியும் என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரே காயங்களை ஆற்றி போடுவார், ரணத்தை மாற்றி போடுவார், சுகத்தை தருவார். கர்த்தர் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை வர பண்ணி புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். God bless you. God bless you.